தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்தித்திருப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல். இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ. ஒளி வளரும் தமிழ் வாணி, அடியேனுக்கு இவை அனைத்தும் உதவுவாய். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இறைவனுக்கு முதல் வணக்கம். எங்கள் கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடு இசைந்த மொழியாகவும், எங்கள் எண்ணங்களை கூறுவதற்கு நான் என்று முன் வந்திருந்த திருந்து மொழியாகவும் விளங்கக்கூடிய அன்னை தமிழையும் வணங்குகின்றேன். ஒரு புனிதமான இடத்தில் ஒரு புனித அன்னையை பற்றிய ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கான ஒரு புனிதமான வாய்ப்பு இங்கே எனக்கு கிட்டி இருக்கின்றது. அன்னையினுடைய 173வது அவதார திருநாளான இன்றைய தினத்தில் ஒரு வாரமாக சதா சர்வகாலமும் அன்னையை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த சமாஜம் அமைத்து கொடுத்ததற்கு முதற்கண் என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த சிறியனுக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இந்த அரியதொரு வாய்ப்பினை எனக்கு நல்கி இருக்கக்கூடிய இந்த சமாஜத்தை சார்ந்த தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் என்று உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது அன்னை சாரதையினுடைய அவதார மகிமை. அன்னை சாரதை எப்போதும் சதா சர்வகாலமும் எல்லா இடங்களுக்கும் சென்று சீதா தேவியை பற்றியும் கோதையை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய எனக்கு அன்னை சாரதையினுடைய இந்த புனிதமான வரலாறு ஒரு புதுமையான உலகத்திற்குள் கொண்டு சென்றது என்றே கூற வேண்டும். அவ்வளவாக நான் அன்னையை படித்ததில்லை. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னதாக இங்கே வந்து பேசி இருக்கின்றேன். ஆனால் அப்போது கூட இவ்வளவு ஆழமான ஒரு புரிதலோடு நான் அன்னையை வாசித்தேனா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இப்போது பெருவாரியான இடங்களுக்கு சென்று கம்பராமாயணத்தை பற்றி நாம் சீதா தேவியினுடைய பெருமையும் ராமபிரானுடைய பெருமையையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கோதை நாச்சியாருடைய பெருமையும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பெருமையையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சீதா தேவியையும் கோதையையும் ஒன்றாக இணைத்த ஒரு அதிசய பிறவியாக, அவதார பிறவியாக இந்த கலியுகத்தில் அவதரித்த அன்னை சாரதையை நான் மறந்துவிட்டேன் என்கின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள் உருவாக்கிய ஒரு காலகட்டம் என்றால் இந்த 3-4 நாட்களாக என்று சொல்லலாம். ஒரு கலியுகத்தில் இப்படியும் ஒரு பெண்மணி வாழ முடியுமா என்று எனக்குள்ளேயே அங்கலாய்த்துக் கொண்டு, எனக்குள்ளேயே சிலாகித்துக் கொண்ட ஒரு தருணமாக நான் இதை பார்க்கின்றேன். இந்த பாரத பூமியில் எத்தனையோ பெண்கள் அவதாரம் செய்திருக்கின்றார்கள். நாம் அனைவரும் பிறக்கின்றோம், ஆனால் ஒரு சிலர் தான் அவதரிக்கிறார்கள். அந்த அவதாரத்தில் புனிதமிக்க ஒரு அவதாரமாக இந்த மானுடர்களுடைய காம குரோதங்களை எல்லாம் கடந்து மானுடத்தினுடைய அந்த குணங்களை, தன்மைகளை வென்று நிற்கக்கூடிய ஒரு அவதாரம் என்றால் அது அன்னை சாரதையின் அவதாரம். இங்கே பேசுகின்ற போது சொன்னார்கள், பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, உண்மை. அன்னை சாரதை கொஞ்சம் அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியிலும் ஈடுபட்டார் என்று சொன்னார்கள். நம்முடைய பாரத தேசத்தில் வெகு காலங்களுக்கு முன்னதாக வேத காலம் தொடங்கி நம்முடைய தமிழ் வழியில் பார்த்தோம் என்றால் சங்க காலம் தொடங்கி அதீதமான படித்திருக்கக்கூடிய பெண்கள் இருந்திருக்கின்றார். இடைக்காலத்தில் அந்த தடை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. மைத்ரேயி தொடங்கி மைத்ரேயி சொல்லுவார், எது உண்மையான செல்வம், எது மரணம் இல்லாத பெருவாழ்வை கொடுக்கின்றதோ அதுதான் நிரந்தரமான செல்வம், அந்த செல்வத்தை தருவதாக இருந்தால் எனக்கு தாருங்கள் என்று சொன்ன மைத்ரேயி தொடங்கி அன்னை சீதா தேவி, இந்த பாரத தேசத்திற்கு என்று ஒரு மரபு இருக்கின்றது, இந்த பாரத தேசத்திற்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, இந்த பாரத தேசத்து பெண்மணிகளுக்கு என்று சில பெருமைகள் இருக்கின்றது. அந்த பெருமையையும் அந்த கலாச்சாரத்தையும் அத்துணை மரபுகளையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒற்றை பெண்மணி கலியுகத்தில் அவதாரம் செய்தார் என்றால் அவள் நிச்சயமாக எங்கள் அன்னை சாரதா தேவியாகத்தான் இருக்க முடியும்.
இந்த பெண் துறவிமார்களுடைய வரலாற்றை எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நாம் அப்படியே படிப்படியாக பார்த்து கொண்டே சாரதா தேவியை தொட்டோம் என்றால் தான் அவர்களுடைய புனிதத்துவத்தின் உச்சகட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் சீதா தேவியிடம் இருந்தே வருகின்றேன். ராமாயணத்தில் சீதா தேவி பட்ட துயரம் நாம் அனைவருக்கும் தெரியும். வனவாசம் செல்ல வேண்டும் என்று கைகேயியின் வரம் காரணமாக, சூழ்ச்சியின் காரணமாக தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூனிவன் காணம் நல்கி புண்ணிய துறைகளாடி இப்படி தவசியாக வனங்களில் காடுகளில் சென்று 14 ஆண்டு காலம் வனவாச காலமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று கைகேயி சொன்னவுடன் ராமபிரானும் சீதா பிராட்டியும் சென்றார்கள். பஞ்சவடி பகுதியில் இருக்கின்ற அந்த சூழலில் அந்த காலகட்டத்தில் ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்டார்கள் அன்னை சீதை. அந்த 10 மாத காலம் தவம் செய்த தவமாம் தையலை போல சீதா தேவி இருந்தார்கள். அதனால் தான் இன்றைக்கும் போற்றப்பட்டு வருகிறார்கள். நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய மரபு, நம்முடைய கலாச்சாரத்தை, பெண்ணியத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு மரபாக நாம் ராமாயணத்தில் சீதா தேவியை காணலாம். அனுமன் இலங்கைக்கு சென்றவுடன் சீதா தேவியை கண்டவுடன் எப்படி சீதா தேவியை பற்றி சொல்கிறார்? விற்பெரும் தடந்தோள் வீர வீங்க நீர் இலங்கையில் தற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்ல. இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். சீதா தேவி சென்று சிறிது மாதங்கள் கழிந்து விட்டன. சீதா தேவி அசோகவனத்தில் ராவணனுடைய பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறாள். எடுத்த எடுப்பிலேயே தென்னிலங்கை பக்கத்தில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு கற்பெனும் பேரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். இவ்வளவு மாதங்களாக சீதா தேவி அங்கே இருந்தாலும் அவளுடைய கற்புக்கு சிறிது பங்கம் கூட ஏற்படவில்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காக ராமபிரானை பார்த்த மாத்திரத்தில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் ஹனுமன். இதையெல்லாம் நாம் ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மரபு என்பது நம்முடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்கின்றது. இந்த பாரத தேசம் முழுமையும் இருக்கக்கூடிய இந்த பெண்களுடைய பெருமை நம்முடைய புராணத்தில், இதிகாசங்களில், நம்முடைய சங்க பாடல்களில் இந்த பெருமை எல்லாம் கலந்திருக்கின்றது. இன்றைக்கும் கூட இந்த உலக நாடுகள் வியந்து பார்க்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் என்பது எப்படி வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆண் ஒரே பெண்ணுடனும் ஒரு பெண் ஒரே ஆணுடனும் வாழ முடிகின்றது என்பதுதான் அவர்களுடைய பெரிய ஒரு அதிசயித்து நம்மை பார்க்கின்றார். நம்முடைய மரபு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பெருமை என்பது அப்பேற்பட்டது. சீதாதேவி காலம் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிற்காலத்தில் நாம் வந்தோம் என்றால் ஆண்டாள் நாச்சியாருடைய காலம். இந்த துறவிகளினுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு சவால்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதற்காக, துறவு என்பது நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மொழியில் நம்முடைய இல்லற வாழ்க்கையை துறப்பதோ, நம்முடைய ஆசாபாசங்களை எல்லாம் துறப்பதோ உண்மையான துறவு அல்ல என்பதை அன்னை சாரதை அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்வது அதுதான். நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் துறவு என்றால் என்ன? இல்லற வாழ்க்கையை துறப்பது, எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஏதோ ஒரு காடில் ஏதோ ஒரு வடதிசையை நோக்கி சென்று தவம் இருப்பது, யோகத்தில் இருப்பது என்று. நம்முடைய பாரத தேசத்தில் பல சித்த புருஷர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் இல்லற வாழ்க்கையை வெறுத்தார்கள். ஆனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே சிறந்த துறவரத்தை மேற்கொள்ள முடியும் என்பதற்கு ஆகச் சிறந்த முன்னுதாரணம் அன்னை சாரதி. எல்லா பெண் துறவிகளினுடைய அந்த வாழ்க்கை கதையை கேட்டோம் என்றால் எல்லாம் கண்ணீரால் எழுதப்பட்ட சரித்திரம். கோதை நாச்சியாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் கண்ணனை கணவனாக அடைவது என்பது இயலக்கூடிய காரியமா, அது நடந்து விடுமா என்று எல்லாரும் கேலி பேசினார்கள். மார்கழி மாதம் நெருங்க போகின்றது. மார்கழி நோன்பு நோற்று இறைவனிடத்தில் சரணாகதியாக அத்துணை பேரையும் அழைத்து சென்று ஒரு புதிய பாதையை காட்டியவள் கோதை நாச்சியார். சரணாகதி என்றால் என்ன? துறவியாக எங்கோ சென்று அமர்ந்து நான் மட்டும் இறைவனை அடைவது என்பது உண்மையான சரணாகதியா? அது ஒரு குருவினுடைய வேலையா? அது ஒரு துறவியினுடைய வேலையா? அது ஒரு தலைமைத்துவத்தினுடைய பணியா என்றால் அது அல்ல.
எது உண்மையான சரணாகதி? நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அரவணைத்துக் கொண்டு அந்த ஆண்டவனிடத்தில் நெருங்க செய்வதுதான் உண்மையான சரணாகதி. அதைத்தான் நம்முடைய கோதை நாச்சியார் சொன்னார்கள், செய்தார்கள், வாழ்ந்தும் காட்டினார்கள். அவர்கள் பாடுகின்ற பொழுது திருப்பாவையில் பாடுவார்கள், இற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்றனோடு உற்றோமேயாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம். அவர்கள் முதல் பாடலில் பாடுகின்ற பொழுது ஏதாவது ஒரு பரிசு எனக்கு கிடைத்து விடாதா? நம்முடைய பக்தி என்பது எப்படி இருக்கின்றது? நமக்கு ஏதாவது ஒரு தேவை வருகின்ற பொழுது, நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு பிணி வந்தால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் வந்தால், ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால், அதை தீர்ப்பதற்காக நாம் இறைவனை நாடி நாம் செல்கின்றோம். அதுபோல ஆண்டாள் நாச்சியார் அவர்களுடைய முதல் பாடலில் நாராயணனே நமக்கே பறை தருவான், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாடலில் சொன்ன அந்த கோதை நாச்சியார் அடுத்த பாடல்களில் ஒரு 15 பாடல்கள் கடந்து விட்ட பிறகு அந்த சரணாகதி தத்துவத்தினுடைய முழுமையை உணர்ந்தவளாக அத்துணை பேரையையும் அழைத்து சென்று அந்த பாவை நோன்பின் பொருட்டு எல்லா பெண்களையும் அழைத்து கொண்டு சென்று அந்த கண்ணனிடத்தில், அந்த பரமாத்மாவிடத்தில் இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் நாம் கொண்டு கரை சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய உன்னத நோக்கத்தோடு வாழ்ந்து காட்டியவள் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் ஒரு இடத்தில் பதிவு செய்கின்ற பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய மேக கூட்டங்களை பார்த்து சொல்வாள், அறிவார்ந்த பெண்கள் வாழ்ந்த ஒரு சமூகம் இந்த சமூகம் என்பதற்காக காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். இடைக்காலங்களில் தான் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அதுவும் அன்னை சாரதா தேவி வாழ்ந்த காலகட்டம் என்பது பெண்களுக்கு ஒரு இக்கட்டான காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். அப்படி ஒரு சூழலில் இருந்து அன்னை சாரதை எட்டி இருக்கக்கூடிய அந்த உயரம் என்பதுதான் நம்மை அண்ணாந்து பார்க்க வைக்கின்றது, நம்மை வியக்க வைக்கின்றது. அதுதான் பெண்மையின் உச்சம், அதுதான் பெண்மையின் புனிதத்துவம், அதுதான் பெண்மையின் தூய்மை என்று பெண்கள் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அன்னை சாரதை வாழ்ந்து காட்டி சென்றார்கள் என்பதற்காக நான் இதையெல்லாம் பதிவு செய்துவிட்டு அன்னையினுடைய வாழ்க்கை வரலாற்றிற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அநேகமாக இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பெரியவர்களுக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும், அன்னை சாரதா தேவியினுடைய வரலாறும், சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வரலாறும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். பெரும் வரலாற்றை மட்டும் நாம் புரட்டி பார்த்துவிட்டு அதை அப்படியே கடந்து செல்வதற்காக அல்ல, அதற்காக அவர்கள் அவதாரம் செய்து வாழ்ந்து விட்டு சென்றவர்கள் அல்ல. அந்த அவதாரத்தின் ஊடாக அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்கின்றோம், இன்றைய சூழலில் அவர்களுடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை எப்படியெல்லாம் பொருத்தப்பாடோடு இருக்கின்றது, அவர்களிடத்திலிருந்து நாம் இன்றைய சூழலில் எவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பது இருக்கின்றது அவர்களுடைய வரலாற்றை படிப்பதற்கான அர்த்தம். வெறும் இந்த ஆண்டு இது நடந்தது, இங்கே இப்படி வாழ்ந்தார்கள், இப்படி எல்லாம் கடந்து சென்றார்கள் என்று வரலாற்றினுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்ப்பதில் என்றைக்கும் அர்த்தமே இல்லை. இப்பேற்பட்ட பெண்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்ந்த ஒரு தேசமாக நம்முடைய தேசம் விளங்குகின்றது. திருப்பதி வேங்கடமலையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமாளிடத்தில் மேகத்தை தூதாக அனுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சி. அவள் என்ன சொல்கிறாள்? மேகங்களே, நீங்கள் கடலில் சென்று நீரை முகர்ந்து கொண்டு திருப்பதியில் இருக்கக்கூடிய வேங்கடமலையான் மீது மழை நீராக பொழிவீர்களே, ஒருவேளை உங்களுக்கு கடலில் நீர் கிடைக்கவில்லை என்றால் இந்த கோதையினுடைய கண்ணீரை எடுத்துக்கொண்டு அங்கே போய் மழையாக கொட்டுங்கள். அப்போது அந்த ஸ்ரீனிவாசன் கேட்பார், என்ன மழை நீர் சுடுகின்றதே என்று. அப்போது சொல்லுங்கள், உங்களையே சதா சர்வகாலமும் நினைத்து 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 கோதை சிந்திய கண்ணீர், ஆதலால் இது சுடுகின்றது. கண்ணீரால் எழுதப்பட்ட சரித்திரம். இறைவனை அடைந்து விட மாட்டோமா? இறைவனை நெருங்கி விட மாட்டோமா? சரணாகதி தத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்தி எல்லோரும் சேர்ந்து கரை சேர்ந்து விட மாட்டோமா என்று இந்த பெண்களுடைய சரித்திரம் என்பது கண்ணீரால் எழுதப்பட்ட சரித்திரம். நம்முடைய தமிழ் மரபும் அப்படிப்பட்டதுதான். அவர்கள் சொல்கின்ற போது அந்த அம்மையாரை பார்த்து சொன்னார்கள், ஔவையார் போலவே இருக்கிறார்கள் என்று.
இன்றைக்கும் ஔவை என்கின்ற பெண்மணி பேசப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய கல்விதான் முதன்மை காரணம். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படவில்லை. ஆண்களுக்கே வழிகாட்டுபவர்களாக, அறிவுரை சொல்பவர்களாக பெண்கள் வாழ்ந்துவிட்டு சென்ற ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். எங்கெல்லாம் நல்ல ஆடவர்கள் இருக்கிறார்களோ அதையெல்லாம் பெண்கள் வாழ தகுதியான இடம் என்று, நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்று ஆண் மக்கள் ஒழுக்க சீலர்களாக இருக்கக்கூடிய இடத்தில் பெண்கள் நிச்சயமாக ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று ஔவை பாட்டி சொல்லி சென்றார்கள். அதை தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் அன்னை சாரதி. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. சொல்லுவது எளிது, அறியவான் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுவது யாருக்கும் எளிது. நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த இடத்தில் இப்படி பேசியது குற்றம், அப்படி நடந்தது குற்றம், உன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா? சொல்லுவது யாருக்கும் எளிது. ஆனால் கொஞ்சம் நம்மை நோக்கி, நமக்கு அந்த சூழல் வருகின்ற பொழுது நாம் அப்படி நடந்து கொள்கின்றோமா என்று இந்த ஆள்காட்டி விரல் இப்படி நோக்குவதற்கு பதிலாக இப்படி நோக்கினால் தெரியும். அப்படி வாழ்ந்து விட்டு செல்வதுதானே அவதாரம். அந்த ஒரு அவதாரத்தை தான் நான் அன்னை சாரதையாக பார்க்கின்றேன். கோதையினுடைய வடிவமாக பார்க்கின்றேன், சீதையினுடைய வடிவமாக பார்க்கின்றேன். இன்னும் தமிழ் மரபில் சொல்ல போனால் திலகவதியார் என்று சிவனடியார்களில் காரைக்கால் அம்மையாரும் திலகவதியாரும் மிகவும் முக்கியமானவர்கள். தலையாலேயே நடந்து சென்று கைலாயத்தை அடைந்தவர்கள் காரைக்கால் அம்மையார் அவர்கள். சிவபெருமானுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி என்று பெயர். எவர் ஒருவர் எந்த பரபிரம்மம் இந்த உலகத்தில் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவர் சிவபெருமான் என்று சொல்வார். ஆனால் சிவபெருமானே ஒருவரை பார்த்து அன்னையே என்று அழைத்தார் என்றால் அவர்கள்தான் காரைக்கால் அம்மையார். சிவபெருமான் நமக்கு முன்னால் வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நாம் என்னவெல்லாம் கேட்போம், எதையோ கேட்போம். வீடு வாசல் சொந்தம் பந்தம், உடலில் பிடி இல்லாத உடல், சரி எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு முக்தி வேண்டும் என்று கூட நாம் கேட்போம். எல்லாவற்றையும் கேட்போம். காரைக்கால் அம்மையார் தன்னை பேயாக மாற்றும்படி வரம் கேட்டார். நான் பேயாக மாற வேண்டும் என்று வரம் கேட்டார். நம்முடைய பாரத சமூகத்தில் பெண்கள் ஒரு மோட்ச பாதையில் செல்ல வேண்டும் என்றால் இந்த உடல் ஒரு தடையாக இருக்கிறதா? ஔவை பாட்டி பாட்டியாக மாற வேண்டும், கிழவியாக மாற வேண்டும் என்று வரம் கேட்டாள். கன்னியாக இருக்கக்கூடிய இந்த உடல் இந்த துறவு பாதைக்கு எனக்கு தடையாக அமையும் என்பதற்காக ஔவை பாட்டி வரம் கேட்டாள். அதே போல் காரைக்கால் அம்மையார் அவர்கள் பேயாக வரம் வேண்டும், இறுதியில் இறைவனை தரிசித்த பிறகு மீண்டும் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட போது பிறவாமை வேண்டும் என் அப்பனே, மீண்டும் பிறப்புண்டால் உன்னை மறவாமை வேண்டும் என்று வரம் கேட்டார். ஆனால் இந்த அத்துணை பெண் அடியவர்களையும் தூக்கி சாப்பிடுகின்ற அளவிற்கு கலியுகத்தில் ஒரு உத்தமி வாழ்ந்தாள் என்றால் நிச்சயமாக அன்னை சாரதை. நான் ஏன் இதை இங்கே இவ்வளவு பெருமையோடு பதிவு செய்கின்றேன் என்றால், நாம் புராணங்களில் பார்க்க தெரியும். நடைமுறை வாழ்க்கையில் சீதா தேவியையோ கோதை நாச்சியாரையோ திலகவதியையோ நாம் பார்த்ததில்லை. எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் ஒரு 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணால் இவ்வளவு பெரிய ஆன்மீக சாதனையை செய்ய முடியும் என்று நிரூபித்து சென்ற அந்த பெண், அந்த அவதாரம் நிச்சயமாக இந்த கலியுகத்தில் கூட நாம் நினைத்தால் ஆண்டவனை அடைய முடியும் என்று நல்வழியை நமக்கு விதைத்து சென்றிருக்கக்கூடிய ஒரு பாதையாக நாம் பார்க்கின்றோம். நாம் சொல்லிவிடலாம், இதெல்லாம் ஏதோ ஒரு திரேதாயுகத்தில் ஏதோ ஒரு கிருதயுகத்தில் நடந்து இருக்கின்றது, இதெல்லாம் புராணங்களில் தானே எழுதப்பட்டிருக்கின்றது, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என்று நாம் சொல்லிவிடலாம். ஆனால் நடைமுறையில் ஒரு பெண் இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை மேற்கொண்டிருக்கின்றாள் என்றால் அப்பேற்பட்ட அன்னையினுடைய புகழை, அப்பேற்பட்ட அன்னையினுடைய பெருமையை நாம் இந்த உலகம் முழுவதும் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒற்றை காரணம் அதுதான். நம்முடைய மருத்துவர் அம்மா பேசுகின்ற போது சொன்னார்கள், ஒரு எளிய குடும்பம்,
மிக எளிமையான குடும்பம். ஒரு குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறந்தாள் என்றால் அந்த பெண்ணுக்கு எத்துணை பொறுப்புகள் இருக்கும். இப்போது இருப்பது போல ஒரு குழந்தை 2 குழந்தை என்று அப்போது இல்லை. 4, 5, 10, 16 கூட பெற்றவர்கள் இருக்கிறார்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பதற்கான அர்த்தம் குழந்தை பேச்சிற்கான அர்த்தமாக மாற்றிக்கொண்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு வீதியிலும் குழந்தையின்மைக்கான மருத்துவமனை பெருகிவிட்டது. என்ன காரணம்? வழி வழியாக வந்த நம்முடைய மரபு, வழி வழியாக வந்த நம்முடைய பாரம்பரியமான உணவு, வழி வழியாக நாம் கடைபிடித்து வந்த அந்த ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது வெறும் ஒரு காமம் சார்ந்த ஒரு உடல் சார்ந்த விஷயம் அல்ல. அதிகாலையில் எழ வேண்டியது ஒரு ஒழுக்கம். ஒரு இடத்திற்கு சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அது ஒரு ஒழுக்கம். எல்லாம் ஒழுக்கத்துக்குள் வந்துவிடும். அந்த ஒழுக்கத்தை எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நாம் தவறி போய்விட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு மருத்துவமனைகள் எல்லாம், இங்கே 2 மருத்துவர்களை வைத்து நாம் இதையெல்லாம் பேசக்கூடாது, மருத்துவமனைகள் எல்லாம் பெருகிவிட்டன. ஆனால் சாதாரணமாக ஒரு ஸ்பரிசத்தால், ஒரு பார்வையால், ஒரு மந்திரத்தால் பிணியை குணமாக்க முடியும் என்று வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் நம்முடைய அன்னை சாரதை. அவர்கள் சொன்னது போல ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தார்கள் அன்னை. மிகப்பெரிய பொறுப்பு. குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பின்னதாக வந்த சகோதர சகோதரிகளை எல்லாம் அவர்கள் தான் அரவணைத்து செல்ல வேண்டும். இத்தனைக்கும் ஊடாக ஒரு சிறு திண்ணை பள்ளியில் சென்று அவர்கள் பாடம் கற்ற வரலாறும் இருக்கின்றது. ஐயா அவர்கள் கொடுத்த அந்த நூலில் நான் பார்த்தேன். நான் சொன்னேன் ஏற்கனவே, சீதாதேவியினுடைய காலகட்டம், மைத்ரேயி, கோதை நாச்சியார், மிக பாண்டித்யம் பெற்ற ஔவையார் போன்ற பெண்கள் எல்லாம், கல்வியில் மிகச்சிறந்த பெரியவர்கள் பெண்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு தேசம் இந்த தேசம். ஆனால் இடைக்காலத்தில் இந்த கல்வியை பெண்கள் கையில் எடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இடைக்காலத்தில் பெண் கல்விக்காக ஒரு இடையூறு ஏற்பட்டது. அப்போதுதான் பாரதியார் போன்றவர்கள் குரல் கொடுத்தார்கள். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமா, கூணும் நல்லறத்தோடு இங்கு பெண்ணொரு போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம் என்று பாடினார். எது பெண்மைக்கான குணம்? ஞான நல்லறம், வீர சுதந்திரம், பேணும் நற்கடி பெண்மையின் குணங்களாம். அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமா? அப்படியே இந்த வரிகளை அன்னை சாரதையினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வரிகளுக்கு விளக்கமாக உதாரணமாக வாழ்ந்து காட்டி சென்றிருப்பார்கள். எது பெண்ணறம்? ஞான நல்லறம், வீர சுதந்திரம், பேணும் நற்கடி பெண்மையின் குணங்களாம். உண்மையான பதிவிரதை என்பவள் யார்? கணவரோடு இணைந்து இல்லறத்தோடு வாழ்ந்து குழந்தைகளை பெற்றுக் கொள்வதுதான் உண்மையான பதிவிரதையினுடைய தன்மை என்கின்ற மரபார்ந்த ஒரு விஷயத்தை உடைத்து தன்னுடைய கணவர் ஆன்மீக பாதைக்கு சென்றால் அவருடன் தானும் இணைந்து அந்த பயணத்திற்கு கை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதுமையை புகுத்தியவர்கள் அன்னை சாரதை அவர்கள். அதனால்தான் பாரதியினுடைய இந்த புதுமை பெண்ணிற்கான பாடல் அப்படியே அன்னைக்கு பொருந்தும் என்று நான் சொல்கிறேன். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்? ஞான நல்லறம், எல்லோருக்கும் போதனை செய்பவளாக, எல்லோருக்கும் தாயாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அன்னை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள். ஒரு இடத்தில் நம்முடைய ராமகிருஷ்ணர் அவர்களும் அன்னை சாரதையும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை. அவர்களுக்கு குழந்தை பேருக்கான ஒரு வாய்ப்பே இல்லை என்று அறிந்த சூழலில் எல்லா தாய்மார்களுக்கும் வரவேண்டிய ஒரு நெருடல் தான் அன்னை சாரதா தேவியினுடைய அன்னைக்கும் வந்தது. என்னுடைய குழந்தையை அம்மா என்று அழைக்க ஒரு குழந்தை இல்லையா, ஒரு குழந்தை கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவித்தார்கள். இன்றைக்கு பெண் பிள்ளைகள் வைத்திருந்தால் தெரியும். பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தவுடன் 2-3 மாதங்கள், அதிகபட்சம் ஒரு 6 மாத காலம் வரைக்கும் இந்த சமுதாயம் அமைதியாக இருக்கும். பிறகு அந்த பெண்ணை பார்ப்பவர்களும் சரி, அந்த பெண்ணினுடைய தாயை பார்ப்பவர்களும் சரி, கேட்கின்ற ஒரே கேள்வி என்ன? விசேஷம் ஒண்ணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்றைய சூழலிலேயே இப்படி ஒரு சிந்தனை நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றது என்றால், 19ஆம் நூற்றாண்டு காலங்களில் 1800களில் வாழ்ந்த ஒரு பெண் மிகவும் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய, அதுவும் வங்காளதேசம் என்றால்
அவ்வளவு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு குடும்ப பின்னணியில், ஒரு சமூக பின்னணியில் வாழ்ந்திருப்பதாக நாம் பார்க்கின்றோம். பெண்களுக்கு கல்வி கற்க அனுமதி கிடையாது. பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வெளியில் செல்ல அனுமதி கிடையாது. ஒருவேளை ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் அவள் தன்னுடைய தலைமுடியை வைத்துக் கொள்வதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு தேசத்தில் வாழ்ந்த ஒரு பெண் அன்னை சாரதை. ஆனால் அன்னைக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. யாராவது நம்மை திட்டுகிறார்கள், பேசுகிறார்கள், ஏசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதை நாம் காதில் வாங்கினால்தானே நமக்கு அந்த பற்றிய சிந்தனை வந்து நாமும் ஏதாவது மீண்டும் அவர்களுக்கு பதிலுரை பேசுவோம், மீண்டும் திட்டுவோம், நமக்கு கோபம் வருகின்றது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று சொல்லி வைத்தார்கள் முன்னோர். யார் ஒருவர் அதிக கோபப்படுகிறார்களோ அது ஒரு ஆட்கொள்ளி நோயாம். யாருக்கு கோபம் அதிகம் வருகிறதோ, இன்னைக்கு நிறைய கோபம் வந்தா பிபி ஏறுது, பிபி ஏறினாலே கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உடல்நிலை மோசமாயிரும், மருத்துவர்களுக்கு தெரியும். ஆனால் அன்னை சாரதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னதாக அந்த சமூகம் அந்த பெண்ணை பேசிய அந்த பேச்சுக்களை எல்லாம் அவள் காதிலேயே வாங்கவில்லை. ஒரு புரட்சி பெண்ணாக நான் அவர்களை பார்க்கின்றேன். ஆன்மீக வழியில் நமக்கு பாதை காட்டி சென்ற ஒரு பெண்ணாக இருந்தாலும் இன்றைக்கு கூட ஒரு பெண்ணால் சகித்துக் கொள்ள முடியாத ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் சகித்துக் கொண்டு உத்தமியாக ஒரு புனிதத்துவத்தின் மொத்த உருவமாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்களே, இது எப்படி சாத்தியம்? நான் ஏற்கனவே சொன்னது போல புராணங்களில், இதிகாசங்களில் படித்த போது வராத ஒரு வேகம், பெண்ணாக பிறந்ததன் ஒரு பெருமை என்பது அன்னையை பற்றி படிக்கும் போது எனக்கு வந்தது. மீண்டும் மீண்டும் இதற்கான வாய்ப்பு கொடுத்ததற்கு இந்த சமாஜத்திற்கு என்னுடைய நன்றி. 19 வயது அன்னை சாரதா தேவி அவர்களுக்கு தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று எல்லா ஆசாபாசங்களோடும் தான் இருக்கக்கூடிய இருப்பிடத்திலிருந்து தட்சிணேஸ்வரத்திற்கு கிளம்பி செல்கிறார்கள். 19 வயது பெண்ணுக்கு என்ன தெரியும்? அவளுடைய மனதில் என்ன இருக்கும்? 5 வயதிலே திருமணம் முடிந்து விடுகிறது. வரலாறு எல்லாம் சொன்னார்கள். ஒரு 10 ஆண்டு காலகட்டம், கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலகட்டத்தில் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இருவரும் ராமகிருஷ்ணர் ஆனாலும் சரி, அன்னையாக இருந்தாலும் சரி. தட்சிணேஸ்வரத்தில் ராமகிருஷ்ணர் அவர்கள், பகவான் அவர்கள் இருக்கிறார்கள், குருதேவர் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள், அந்த ஊரில் எல்லாம் ஒரு வதந்தி பரவுகிறது, அவர் முழு பைத்தியமாகவே ஆகிவிட்டார். நமக்கு எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை யாரேனும் செய்தால் அவர்களை பார்த்தால் பைத்தியம் போலத்தான் தோன்றும். அபிராமி பட்டருடைய கதை அதுதானே. சரபோஜி மன்னர் வீதியில் உலா வருகிறார். அப்படியே சதா சர்வ காலமும் அம்பிகையை நினைத்துக் கொண்டு கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிறார் அபிராமி பட்டர். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு மாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் கேட்டவர் அபிராமி பட்டர். அவர் நிஷ்டையில் இருக்கின்ற போது, தியானத்தில் இருக்கின்ற பொழுது அமாவாசை திதியை பௌர்ணமி திதி என்று மாற்றி சொல்லிவிடுகிறார். அவரை பைத்தியமாகவே அன்றைய சமூகம் பார்த்தது அபிராமி பட்டர். ஏனென்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத இந்த உலக வாழ்க்கையில் இருந்து விலகி வாழக்கூடிய ஒரு நபரை பைத்தியக்காரத்தனமாக வாழ்கிறாரே என்று சொல்வது மிகவும் இயல்பான ஒரு விஷயம். காலங்காலமாக அதுதான் நடந்திருக்கின்றது. சித்தர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ தெரியாதவர், உழைக்க தெரியாதவர். வந்தோமா, சந்தோஷமா இல்லறத்துல வாழ்ந்தோமா, சந்தோஷமா வீடு வாசல் குழந்தை பேரன் பேத்தி என்று இருந்துவிட்டு கடைசி காலத்தில் சாகிற நேரத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்வார்களே, ஒன்றை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முதுமை காலத்தில் நமக்கு பக்தி வந்தால் அது யமபயம் என்ற அர்த்தம். பக்தி என்பது இளமை காலம் தொடங்கி நம்முடைய ரத்தத்தில் இருக்க வேண்டும். அது அன்னை சாரதை இடத்திலும் இருந்தது, நம்முடைய பகவான் ராமகிருஷ்ணர் அவர்களிடத்திலும் இருந்தது. அன்னைக்கு 5 வயது, பகவானுக்கு 23 வயது என்று பார்த்தோம். கிழவிகள் எல்லாம் மடியில் அமர்த்தி கொண்டு அந்த காலகட்டத்துல கேட்பாங்க, என் பாட்டி கூட கேட்டுருக்காங்க, இதுல யார நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்பாங்க. அது போல அன்னை சாரதையை மடியில் அமர்த்தி கொண்டு
ஒரு பாட்டி இந்த கூட்டத்தில் யாரை திருமணம் செய்து கொள்ள போகிறாய் என்றவுடன் அன்னை இப்படி அன்னையினுடைய அந்த பிஞ்சு விரல்கள் 5 வயது உடைய ஒரு சிறு குழந்தை ராமகிருஷ்ணரை பார்த்து கை காட்டினார்களாம். அவர்களுக்கு ஏன் தான் கேட்டுவிட்டோம் என்று ஆகிவிட்டது. ஏனென்றால் அந்த சமயத்தில் ராமகிருஷ்ணர் எதையோ பறிகொடுத்ததை போல் அனைவராலும் பித்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் சமூகத்தில் வாழ்ந்தவர் என்பதால் அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு. இந்த திருமணம் என்பது இருவருக்கும் நடந்த இந்த திருமணம் என்பது ஒரு நாடகத்திற்கான பூர்வாங்கமாகவே பதிவு செய்திருக்கிறார்கள் எழுத்தாளர்கள். இன்றைய உலகில் இன்றைய சமூகத்தில் திருமண பந்தம் என்றால் இதுதான் என்று நாம் வைத்திருக்கக்கூடிய இலக்கணங்களுக்கு எல்லாம் அப்பால் பட்டதாக அவர்களுடைய திருமண பந்தம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை என்பது அமைந்திருந்தது. பைத்தியமாக மாறிவிட்ட அவரை எப்படியாவது குணம் செய்து விட வேண்டும் என்று ராமகிருஷ்ண பகவானுடைய தாயார் இங்கே அழைத்து வந்து, எனக்காக வைக்கோல் சுற்றி ஒரு பெண் காத்து கொண்டிருக்கிறாள், அங்கே சென்று பெண் கேளுங்கள் என்று சொல்லிய மாத்திரத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அங்கே சென்று பெண் கேட்ட போது அந்த திருமணமும் நடந்தது. அன்னைக்கு 5 வயது, பகவானுக்கு 23 வயது. அதன் பிறகு 5 வயது சிறுமி. அன்றைய காலத்தில் எல்லாம் அவர்கள் நம்முடைய மருத்துவர் சொன்னது போல 9 வயதில், 5 வயதில், 7 வயதில் எல்லாம் திருமணம், பாலிய விவாகம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது. குறை சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தில். அதனால்தான் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ என்று சில நேரம் நான் நினைப்பதுண்டு. 25 வயது வரையில், 27 வயது வரையில், 30 வயது வரையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்யாமல் வைத்துக் கொண்டிருப்பதனுடைய விளைவை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்காக குழந்தை திருமணத்தை நான் ஆதரித்து பேசுவதாக நீங்கள் கருதிட வேண்டாம். சமூகம் ஒரு ஒழுக்கத்திற்கான கட்டமைப்பு நம்முடைய சமூகத்தில் எப்படி இருந்திருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவ்வளவு வியப்பாக இருக்கின்றது. 19 வயது பெண் கிளம்பி போகிறார்கள் தன்னுடைய கணவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக. அதற்கு இடையில் அவ்வப்பொழுது வந்து அன்னையிடம் அன்பாக பேசி ஆன்மீகத்திற்கான அந்த பாதைக்கான அந்த வித்தை, அந்த விதையை அன்னையிடத்தில், அன்னையினுடைய மனதில் விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். அதே பாசம், அதே அன்போடு பகவான் இன்னும் இருக்கிறாரா? இப்படி ஊரார்கள் எல்லாம் பழித்து பேசுகிறார்களே, அவர் உண்மையிலேயே பைத்தியமாகிவிட்டாரா என்று பல மனக்குமுறல்களோடு, பல மன போராட்டங்களோடு 5 வயதில் திருமணம் முடிக்கப்பட்ட ஒரு பெண் 19 வயதில் கணவனை பார்ப்பதற்காக செல்கிறார். போகின்ற வழியில் உடல்நிலை சரியில்லை. அடிக்கடி அன்னைக்கு மலேரியா காய்ச்சல் வாழ்நாள் முழுதும் வந்ததாக பதிவு இருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் நாம் ஒரு சிறு நோயில் ஆட்படுகின்ற பொழுது கூட நம்முடைய மனம் அப்படியே கலங்கி விடுகின்றது. அடுத்த அடியை நம்மால் எடுத்து வைக்க இயலவில்லை. அவ்வளவு ஜுவரம், அவ்வளவு காய்ச்சல். போகின்ற வழியில் அவளுடைய நிலைப்பாட்டை, அன்னையினுடைய நிலைப்பாட்டை அறிந்த அன்னையினுடைய தந்தையார் சந்திரமுகர்ஜி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சத்திரத்தில் அன்னையை அவர்கள் அந்த சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அப்படியே காளியினுடைய உருவம் போல ஒரு கரிய பெண்மணி கணவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு செல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உடலில் காய்ச்சல், அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. அன்றைக்கு இரவு மிக அழகிய கரிய நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அன்னையை சந்திக்கிறார். நீ கவலைப்படாதே, உன்னுடைய உடல்நிலையும் சரியாகிவிடும், அங்கே உன்னுடைய கணவருடைய உடல்நிலையும் சரியாகிவிடும் என்று அந்த ஆறுதல் வார்த்தை தான் அன்றைய இரவின் கடைசி வார்த்தை. உறங்கி எழுகின்ற பொழுது அன்னையினுடைய அந்த உடலில் இருந்த அந்த காய்ச்சலினுடைய அந்த நோயினுடைய தீவிரம் குறைந்து மீண்டும் கணவரை தரிசிக்க அந்த பயணம் என்பது தொடர்ந்தது. போய் கணவரை பார்க்கிறார்கள். நலமாக இருக்கிறாயா? அன்பாக ராமகிருஷ்ணர் அவர்களுடைய அந்த அன்பு கனிந்த அந்த வார்த்தையில் அன்னை சாரதை அறிந்து கொள்கிறார்கள். இந்த ஊரார்கள் எல்லாம் பழித்து பேசுவது போல் என்னுடைய கணவர் ஒன்றும் பைத்தியமாகிவிடவில்லை. அவர்களோடு வாழ்கிறார்கள். சிறிது காலம் அப்படியே அவர்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்கிறார்கள். அந்த குரு சிஷ்யர்கள், எப்போதும் சிஷ்யர்களுடைய கூட்டத்தில் ராமகிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறார்கள் அன்னை சாரதா தேவி அவர்கள்.
அப்போது ஒரு கட்டத்தில் இந்த மாயையில் என்னை சிக்க வைப்பதற்காக நீ வந்திருக்கிறாயா என்று அன்னையிடம் கேட்டபோது, இல்லறத்தில் ஈடுபட்டு வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, இந்த மாயை உலகில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீ வந்திருக்கின்றாயா என்று கேட்ட பொழுது ஒரு பெண்ணினுடைய மனக்குமுறல் எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். திருமணம் 5 வயதில் முடிந்து விட்டது, 19 வயது ஆகிவிட்டது. கணவரோடு வாழ வேண்டும் என்கின்ற சர்வ சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தான். அன்னையினுடைய மனத்திலும் எல்லா ஆசாபாசங்களும். அன்னையை தகுதிப்படுத்துவதற்காக பகவான் ராமகிருஷ்ணர் செய்த செயல் இருக்கின்றது. அப்பப்பா, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று பக்கங்களில் வியந்து பார்க்கக்கூடிய சில பக்கங்கள். சில நேரங்களில் புத்தகத்தை அப்படியே மூடிவிட்டு சிறிது நேரம் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே நம்முடைய கண்முன் நிழலாட விட்டு கண்ணீர் சிந்த வேண்டி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பவித்திரமான வாழ்க்கை நிறைய இடங்களில் தொடர்ந்து படிக்க முடியாது. அவர்கள் புத்தகத்தை கொடுத்தார்கள், அந்த பெயர், அந்த வருடங்கள், இவற்றையெல்லாம் முழுமையாக கூட நான் உள்வாங்கவில்லை. ஆனால் அந்த வாழ்க்கையின் ஊடாக அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்களே, அந்த புனிதத்துவம், அந்த பவித்திரம், எப்பேற்பட்ட லட்சிய வாழ்க்கை அது. சாதாரண மனிதர்களால் வாழ்ந்து விடக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சோடச உபசாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சோடச பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு பூஜை இருக்கின்றது. அன்னை மாகாளியை 10 அவதாரங்களாக பரிமணித்து அந்த 10 அவதாரமும் ஒற்றை புள்ளியில் சங்கமித்து செய்யக்கூடிய ஒரு பூஜை. கணவரோடு வாழ வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அன்னை சாரதையை அந்த பூஜை செய்வதற்கான பலகை, கங்கை நீரால் தூய்மை செய்யப்பட்டு அந்த பலகை அங்கே இடப்பட்டிருக்கின்றது. எப்போதும் கோயில்களில், இது போன்ற சமாஜங்களில், மடங்களில் பூஜை நடக்கும். ஆனால் அந்த பூஜை பகவான் ராமகிருஷ்ணர் அவர்களுடைய அந்த அறையில் செய்யப்பட்டிருந்தது, ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்னை சாரதா தேவி ஒதுங்கி நின்று எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அந்த பெண்மைக்குள் ஏற்றப்படக்கூடிய அந்த பவித்திரம், அந்த புனிதத்துவத்தை மேற்கொள்வதற்கான ஒரு முயற்சியாக, முழுமையாக தன்னுடைய ஆன்மீக பாதையில் அன்னையையும் அழைத்து செல்ல வேண்டும். வருங்காலத்தில் இந்த உலகத்திற்கு அன்னை சாரதையையும், விவேகானந்தரை தொடர்ந்து நிவேதிதை, அவரை தொடர்ந்து மகாகவி பாரதியார் என்று சொல்லக்கூடிய ஒரு குரு சிஷ்ய பரம்பரையை கொடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு ஒத்திகையாக, இவற்றையெல்லாம் கொடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு பிள்ளையார் சுழியாகத்தான் நான் அந்த பூஜையை பார்க்கிறேன். நமக்கு எல்லாம் ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண இயக்கம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை பற்றி தெரியும். எத்தனையோ தீவிரமான சீடர்கள் இங்கே இருக்கிறார்கள், உலகம் முழுமையும் இருக்கிறார்கள். அவ்வளவு தீவிரம் எல்லாம் எனக்கு இதுவரையில் இருந்ததில்லை. இனிமேல் அன்னையினுடைய வரலாற்றை படிக்க 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 வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், எல்லோரையும் போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு, பாரதியார் சொன்னது போல தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி தின்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழம் பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்று சொன்னார் மகாகவி பாரதி. வேடிக்கை மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் பேசுகின்றோம், சின்ன சின்ன கதைகள், அதுலயும் பெருசா கதை கேட்கறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கெல்லாம் இந்த சொற்பொழிவு நடக்குது, எவ்வளவு பேர் அமர்ந்து கேட்கின்றீர்கள் என்றால் இதெல்லாம் ஒரு தவம். இன்னைக்கு நம்ம கையில அப்படியே அலைபேசியை எடுத்தோம் அப்படின்னா பெருசா ஒரு 1/4 மணி நேரம் யாராவது பேசியிருக்காங்கன்னா அதை கேட்கறதுக்கான பொறுமை நமக்கு இல்லை. அப்படியே ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே ஓடக்கூடிய ஒரு ஓட்டமான ஒரு வாழ்க்கை, எதற்காக ஓடுகின்றோம் என்றே தெரியாத வாழ்க்கை, வேடிக்கை மனிதர்களை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைய காலகட்டமும் அப்படித்தான் இருந்தது. எல்லோரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை வேடிக்கை மனிதரை போல வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் அவருடைய அகவாழ்க்கை என்பது யாரும் அறியாத பக்கங்கள். அவர் அகத்துக்குள் முழுமையாக காளி தேவி இடத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு அகவாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய புறக்கண்களால் அத்தகைய ஒரு பெருமையான வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாக அறிந்து கொள்ள இயலாத ஒரு வாழ்க்கையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்.
அப்படியே தேவிக்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த பீடத்தில் நாம் எல்லாம் என்ன நினைப்போம்? ஏதாவது ஒரு படத்தை வைக்க போகிறார்கள், ஏதாவது ஒரு சிலையை வைக்க போகிறார்கள், அந்த பூஜை நடக்க போகின்றது. இன்றைக்கு நாம் படங்களுக்கும் சிலைகளுக்கும் தானே பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு புரட்சியை செய்தார். தன்னுடைய மனைவி அன்னை சாரதையை அந்த பலகையில் அமர வைத்து அந்த சோடச பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த பூஜையை செய்தார். இது எப்பேற்பட்ட பூஜை தெரியுமா? அமர்த்தப்பட்ட அந்த பெண்ணை தெய்வமாக பாவித்து அன்னை காளியினுடைய அந்த ஆவோகனம் என்று சொல்வார்கள், முழுமையாக அன்னை சாரதையினுடைய அந்த உடல், பொருள், ஆவி, மனம் என்று எல்லாவற்றிலும் காளி தேவியினுடைய அந்த அம்சத்தை புகுத்தி பூஜை செய்வது. நம்முடைய சாதாரண அறிவால் இவற்றை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொரு அங்கமாக வர்ணிக்கிறார். கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய பந்தம் அங்கே இல்லை. சாதாரணமாக நம்முடைய ஊனக்கண்களால் பார்க்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவோ விரசங்கள் தோன்றும். ஆனால் அவருடைய ஞான பார்வை எப்படி இருந்திருக்கின்றது, அன்னையினுடைய கண்களை எப்படி வர்ணித்தாரோ அதே போல்தான் அன்னையினுடைய இடையையும் வர்ணித்தார். ஒவ்வொரு அங்கமாக வர்ணித்துக் கொண்டே வருகிறார். அந்த பீடத்தில் அமர வைத்து முழுமையாக காளி தேவியாக சோடசியாக அன்னையை தரிசித்தார். அவள்தான் பைரவி, அவள்தான் மாதங்கி, அவள்தான் தாரா, அவள்தான் புவனேஸ்வரி. எல்லா உருவங்களையும் தன்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய ஒற்றை உருவத்தில் மனைவி என்கின்ற பந்த பாசத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்ட அந்த கடவுள் தன்மையில் பார்க்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். யாரால் முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மனைவியை தெய்வமாக பார்க்க முடியுமா ஒரு கணவரால்? அப்படி ஒரு முறை மனைவியை தெய்வமாக பார்த்து விட்டால் மீண்டும் அவளை மனைவியாக பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்க. தெய்வத்தன்மை நிரம்பிய ஒரு பெண்ணாக அன்னையை இந்த உலகத்திற்கு அள்ளி கொடுப்பதற்காக தகுதிப்படுத்திய ஒரு தருணமாகத்தான் அந்த பூஜையை நான் பார்க்கிறேன். பிற்காலத்தில் ராமகிருஷ்ண இயக்கங்கள், ராமகிருஷ்ண மடங்கள் எல்லாம் இவ்வளவு பெருமையோடு வளர்ந்து ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி இன்றைக்கு இருக்கின்றது. இத்தனை மடங்கள், இத்தனை சமாஜங்கள் பல்கி பெருகி இருக்கின்றது என்றால் பிள்ளையார் சொல்லி போட்டவள் அன்னை. அப்பேற்பட்ட ஒரு 10 நிமிடத்திற்குள் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டு விடுகின்றேன். எல்லோருக்கும் உணவு நேரம் ஆகிவிட்டது. அன்னையை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். என்னை மறந்து நானும் பேசலாம், உங்களை மறந்து நீங்களும் கேட்கலாம். ஆனால் வயிறு என்று ஒன்று இருக்கிறதே, பசிக்கும் இல்லையா? வள்ளுவர் சொல்வார், செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். எல்லாரும் சொல்றதுதான். இன்னும் கொஞ்சம் கடுமையா சொல்லணும்னா, செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அபீனும் வாழினும் என். அழகான சத்சங்கம் நடக்கின்றது, சொற்பொழிவு. அந்த செவியினுடைய சுவை எட்டாமல் இந்த வயிற்றினுடைய சுவையை தேடக்கூடிய இந்த மனிதர்கள் வாழ்ந்தால் என்ன சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்னையினுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு பவித்திரமானது. ஒரே இடத்தில் ஒரே கட்டிலில் இருந்தார்கள். அவர்களுக்குள் தாம்பத்தியம் கடந்த ஒரு உறவு, அந்த போகத்தை கடந்த ஒரு யோகம், அந்த காமத்தை கடந்த ஒரு ஞானம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு ஞான வாழ்க்கையை வாழ முடியுமா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். 10 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். கரெக்டா 1:10 நான் முடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த வரலாற்று எல்லாம் இந்த மாதிரி சொற்பொழிவுலதான் நம்ம சொல்லிட்டு போக முடியும். சின்ன எடுத்துக்காட்டு. எனக்கு சுகர் இருக்கு, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், நிஜமாவே இல்ல. சுகர் இருக்கு எனக்கு. அப்படியே சுத்தி நிறைய இனிப்புகள், எனக்கு பிடித்த ஜிலேபி, குலோப்ஜான், பால்கோவா எல்லாம் இருக்கிறது. மனம் கொஞ்சம் சஞ்சலப்படும். ஒரு நாள் சாப்பிட்டால் என்ன, மாத்திரையை சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஒரு ஜாங்கிரி எடுத்து சாப்பிட்டு விட்டால் நான் என்ன செத்தா போய்விட போகிறேன்? இந்த சங்கல்பம், அந்த வைராக்கியம் நிறைய இடங்களில் உடைப்படுகிறது மனிதர்களுடைய மனதில். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு கணவன் மனைவியால் வாழ முடியுமா? எதிரிலேயே இனிப்பு வகைகளையே நம்மால் தவிர்க்க இயலவில்லை. அன்னையினுடைய உருவம் அவ்வளவு அழகிய உருவம், நீண்ட கூந்தல் அன்னைக்கு,
சிவந்த மேனி, பிற்காலத்தில் 5 அக்னிகளால் செய்யப்பட்ட தவத்தால் கரியவளாக காளியாக மாறினார்கள் அன்னை. அதற்கு முன்னால் சிவந்த மேனி, பருவ பெண். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அருகில் வைத்துக் கொண்டு ஒரு மனிதரால் யோகத்திற்கான வாழ்க்கையை, ஞானத்திற்கான தேடலை, மோட்சத்திற்கான பாதையில் செல்ல முடியும் என்றால் அவரல்லவோ ஞானி. இந்த ஞானத்தை அன்னை சார்ந்த இடத்திலும் விதைத்து விட்டு சென்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், அன்னையே, என்னை போல் 100 நரேன்களை, என்னை போல் 100 விவேகானந்தரை உங்களால் உருவாக்கி விட முடியும். ஆனால் உங்களை போல் ஒரு சாரதா தேவியும் இந்த பூமியில் அவதாரம் செய்ய மாட்டார். ஒரு சாரதா தேவி. இன்றைக்கு பெண்ணியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை நான் தொலைக்காட்சியில் பார்க்கின்றேன். நம்முடைய பாரத தேசத்தினுடைய புனிதத்துவத்தை மறந்து இன்னும் சொல்வதற்கு எத்தனையோ இருக்கின்றது. அதற்கு பின்னதாக நிவேதிதை வந்தார்கள். நிவேதிதைக்கும் அன்னை சாரதைக்கும் நடந்த அந்த உரையாடல் என்பது மிக அழகானது, மிக அழகானது. அதிகமாக பள்ளியில் சென்று படித்ததில்லை அன்னை சாரதை. ஆனால் சாரதையினுடைய அந்த எழுத்து இருக்கிறதே, சீடர்கள் சொல்லுகின்ற பொழுது பூனை புஷ்பத்தை வாரி இறைத்தது போல அன்னையினுடைய சொற்கள் இருக்கும். தேவி நிவேதிதையை பார்த்து அன்னை சாரதா தேவி சொல்கிறார்கள், மகளே நிவேதிதா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்றானே சிவபெருமான், அவர் சதா சர்வகாலமும் அந்த ஈசன் தன்னைத்தானே இசைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும் இறைவனுடைய நாமத்தை சொல்கின்றதாம். அவர்கள் சொல்கிறார்கள், தட்சிணேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தினுடைய 1000 நாக்குகள் தேவியினுடைய மகிமையை அன்றி வேறு எதை பாடிவிட முடியும் என்று சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சமே ஒரு கட்டுக்குள், அந்த இறை கோட்பாடு என்கின்ற ஒரு சிந்தனைக்குள் ஆட்பட்டு கொண்டிருக்கின்றோம். கண்கள் இருப்பவர்கள் அவற்றை தரிசிக்கிறார்கள், காதுகள் இருப்பவர்கள் அவற்றை கேட்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஊனக்கண்களாலோ ஊனக்காதுகளாலோ அந்த பேரின்ப நிலையை, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்தமாக வியாபித்திருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய தன்மையை அறிந்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அப்படி ஒரு உன்னதத்தை அறிந்திருந்தார்கள் அன்னை சாரதை என்பதற்காக நான் நிவேதிதையினுடையான அந்த உரையாடலை இங்கே காரணத்தோடு பதிவு செய்யும். ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவர்களுடைய தம்பியினுடைய மகள், இவ்வளவையும் துறந்து விட்ட ஒரு பெண் ஒரு தண்டவாளத்தில் ரயில் செல்கின்றது. ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் லௌகீகம். ஒரு பக்கம் அன்னையை காளியாக, தேவியாக, சாட்சாத் அந்த பரமேஸ்வரியாக, பராசக்தியாக பார்த்து 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 வணங்கக்கூடிய எத்தனையோ பக்தர்கள். இன்னொரு பக்கம் அவர்களுடைய குடும்ப சூழல், அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சின்ன சின்ன தட்சணைகளை, அந்த பழங்களுக்காக, அன்னைக்கு வரக்கூடிய அந்த அன்பளிப்புக்காக, பரிசுகளுக்காக அடித்துக் கொள்ளக்கூடிய குடும்ப பின்புலம் இன்னொரு பக்கம். இந்த இரண்டையும் சமமாக கருதி ரயிலினுடைய 2 பகுதியை போல், அந்த தண்டவாளத்தை போல் அந்த ரயிலை பயணம் செய்து செல்லக்கூடிய அந்த பயணியை போல் லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்களையும் அரவணைத்துக் கொண்டு ஆன்மீக தேடலுக்காக வந்தவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்து அவர்களையும் அரவணைத்து சென்ற ஒரு தனி இயக்கம், ஒரு மிகப்பெரிய ஒற்றை இயக்கம் அன்னை சாரதி. எவ்வளவு புனிதத்துவம் நிறைந்த தேசம் நம்முடைய பாரத தேசம். எப்பேற்பட்ட பெண்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஒரே நோக்கம் அன்பு, அன்பு, அன்பு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்த பிறகு அவர் செல்லமாக வாங்கி கொடுத்த 2 வளையல்கள் அன்னை அணிந்து கொண்டே இருப்பார்களாம். இந்த புற வாழ்க்கையை பற்றி கவலை கொள்ளவே இல்லை என்று நான் சொன்னேன் அல்லவா? கணவனை இழந்துவிட்ட ஒரு பெண் உடனடியாக தன்னுடைய முடியை எடுத்து விட வேண்டும். உப்பில்லாத, புளி இல்லாத, அந்த சுவை இல்லாத உணவை தான். ஏனென்றால் அதெல்லாம் உணர்வை தூண்டும். ஆதலால் அவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. தரையில் தான் உறங்க வேண்டும். கரை அணிந்த அந்த பெங்காலி சேலை, மிகவும் பிரசித்தி பெற்ற சேலை, ஒரு வெள்ளை புடவை, அதில் சிவப்பு கரை. சதா சர்வ காலமும் அன்னை அந்த சேலையிலேயே காட்சி அளிப்பார்கள். ஆனால் கணவரை இழந்து விட்டால் அந்த சிவப்பு கரை கூட அந்த சேலையில் இருக்கக்கூடாது. அன்னையை எப்படி ஏசினார்கள் தெரியுமா வங்களுக்கு மக்கள்? உல்லாச விதவை என்று ஏசினார்கள். ஆனால் இவற்றை எல்லாம் அன்னையினுடைய செவிகளில் செல்லவே இல்லை. எல்லோரும் என்னுடைய அன்பு குழந்தைகள், பேசினால் பேசட்டும்,
இன்றைக்கு ஒரு சிறிய வார்த்தையை, ஒரு சிறிய கடும் சொற்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் பதிலுக்கு எவ்வளவோ நாம் பேசி விடுகின்றோம். ஆனால் அன்னையினுடைய அந்த புனிதத்துவமான வாழ்க்கை, பாரதியார் சொன்னது போல, அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்பே தவஸ்வரூபிணியாக அவள் அமர்ந்திருந்தாள். அன்பு தன்னில் செழிக்கும் இவ்வையகம். துறவரத்தை நாடி வடதிசையை நோக்கி செல்ல வேண்டாம், காவி உடையை எல்லாம் அணிய வேண்டாம், மக்களுடைய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் நினைத்து நினைத்து மனம் வாழ வேண்டாம், வேடிக்கை மனிதர்களை போல் வாழ வேண்டாம். அன்பு காட்டுவோம். யாராவது நம்மை நிந்தித்தால் கூட அவர்களிடத்தில் அன்பு காட்டுவது என்பது இருக்கின்றதே, அது எவ்வளவு புனிதத்துவம். சாதாரண பெண்களால் அது செய்துவிட முடியுமா? அதுதான் அன்னையின் அவதார மகிமை. நிறைவாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் சென்று உரை நிகழ்த்தி இந்த பாரதத்தின் பெருமையை தலை நிறுத்தினார் என்பது நமக்கு தெரியும். அவர் செல்வதற்கு முன்னால் அன்னையிடம் அனுமதி கேட்கிறார். யாரிடமும் அனுமதி கேட்கவில்லை. அனைத்து சமயத்துக்கான சத்சங்கத்தில் அந்த சபையில் கலந்து கொள்வதற்கான அனுமதியை அன்னையிடம் கேட்கிறார். மகனே நரே, குருதேவர் இது உனக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை, சென்று உரையாடிவிட்டு வெற்றியோடு வா என்று அன்னை சொன்ன அந்த கட்டளை இன்றைக்கு எத்தனையோ காவி துறவிகளை, வீர துறவிகளை உருவாக்கிவிட்டோம். ஒரு பக்கம் நரேன் என்று சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தர், இன்னொரு பக்கம் நிவேதித்தை. இந்த இருவரும் தான் அன்னை சாரதா தேவிக்கு முழு உறுதுணையாக இருந்து அன்னையினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த உலகம் முழுவதும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய லட்சியத்தை நிறைவு செய்வதற்காக மரங்களை வியாபித்தார்கள். இன்று மரங்கள் பல்கி பெருகி, இதில் என்ன உன்னதம் என்றால், எல்லா அடியவர்களும், எல்லா இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு செயல், இறைவனை அடைய வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் ஒரு தனி இயக்கம், ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்தியாவில் செயல்பட்டது என்றால் அதற்கான முதல் இயக்கம் எதுவென்றால் நம்முடைய ராமகிருஷ்ணருடைய இயக்கம். அறத்தில் விளைவது பக்தி, அறத்தினால் வருவதுதான் முக்தி என்று அறிந்து உணவில்லாமல் வருவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தார்கள். வாய்க்கூசாமல் ஏசியவர்களுக்கு எல்லாம் அன்பு கொடுத்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு ஒரு உத்தமியாக, ஒரு அவதாரத்தினுடைய, ஒரு புனிதத்துவத்தினுடைய, ஒரு பெண்மையினுடைய ஒரு முழுமையான உருவமாக அன்னை அவதரித்தார்கள், இந்த மண்ணில் வந்தார்கள். அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இன்னும் எத்தனையோ. ஆனாலும் நேரத்தின் அருமை கருதி, ஐயா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு கருதி, உங்களுடைய பசியை கருதி இன்னும் பேசிக்கொண்டே இருந்தால் எனக்கும், எனவே இவற்றை எல்லாம் கருதி அன்னையினுடைய அவதார திருநாளான இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதி வேண்டும் என்றால் நீங்கள் அடுத்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறையை பார்க்காதீர்கள். நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறையை காணுங்கள். உங்களுக்கு மன அமைதி தானாக வந்து சேரும் என்று சொன்ன அன்னையினுடைய அந்த நிறைவான வார்த்தையை என்னுடைய நிறைவுரையாக வைத்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.